பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கணும். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கோரேசின் ஆவியை ஆண்டவராகிய தேவன் ஏவினார். ஏவப்படுகிற பொழுது அவன் அங்கே செயல்பட ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா சொன்ன வார்த்தை என்ன என்று எரேமியா 25:11 வாசிக்கிற பொழுது 70 ஆண்டு காலம் சிறைவாசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போவார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசனமாக அறிவித்திருந்தார். அந்த ஆண்டுகள் நிறைவேறுகிற பொழுது தேவன் இங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். காரணம், 70 ஆண்டுகள் தான் இவர்கள் பாபிலோனில் சிறையிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்கதரிசனமாக இருந்தது. ஆகவே அதற்கு மேற்பட்டு ஒரு நாளாவது ஒரு மாதமாவது அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுடைய வார்த்தை பொய்யாக மாறிவிடும். ஆகவே தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கள் பாபிலோனில் இருந்தார்கள். நிறைவேறின பொழுது எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேறின பொழுது நிறைவேறும்படியாக செயல்பட ஆரம்பித்த காரியம் என்னவென்று சொன்னால், கோரேஸ் என்ற ராஜா, தேவனை அறியாத ஒரு ராஜா, பாபிலோனிலே அவர் ராஜாவாக இருக்கிறார், தேசத்து அதிபதியாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு யூதன் தலைவனாக இருந்தால், ராஜாவாக இருந்தால், அவன் அங்கே தேவன் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். காரணம், யூதர்களை விடுவிப்பதற்கு யூத தலைவன் மிக ஈஸியாக அவன் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பான். ஆனால் அங்கே இருக்கிறதோ வேறே ஆள், அங்கே இருக்கிறதோ ஒரு புறஜாதியான். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை கொண்டும் தேவன் கிரியை செய்ய முடியுமா என்பதற்கு இந்த வேத பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்ம கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆம் என்று சொல்லுகிறது. தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக எந்த மனுஷனையும் எப்படியும் வளைந்து கொடுப்பார், எந்த மனுஷனையும் எப்படியும் அவர் மாற்ற முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக கோரேசின் ஆவியை ஏவினார். கோரேசின் ஆவி ஏவினதுனாலே இங்கே கோரேஸ் பரலோக தேவனாகிய கர்த்தருக்கு நேராக இவன் செயல்பட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் தேவனுக்கு எதிராக அல்லது தேவன் அறியாத அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நினைத்தார் என்று சொன்னால், தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவின் எழுப்புதலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டை தேவன் முன்குறித்து வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த ஆண்டிலே எந்த ராஜாவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக மூர்க்கமாக செயல்படுகிற தலைவனாக இருந்தாலும், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த மனுஷனையும், எந்த அதிகாரியையும், எந்த தலைவனையும், எந்த பிரதமரையும், எந்த முதலமைச்சரையும் தேவன் பயன்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். காரணம், தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு எந்த மனுஷனுடைய ஆவியையும் கூட அவர் ஏவுதல் பண்ண முடியும் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஆகவே தான் எஸ்ராவின் புஸ்தகத்தில் மிக அருமையாக அந்த வார்த்தை துவங்குகிற பொழுதே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக அப்பொழுது இருந்த ராஜாவாகிய கோரேஸ் தேவனை அறியாதிருந்தாலும் அவரை கொண்டு இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆகும்படியாய், அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படியாய் அவன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். காரணம், அவனுடைய ஆவியை தேவன் ஏவினார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் செயல்பட ஆரம்பித்தான். அதன் பிறகு தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், அவன் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக எஸ்ரா தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே எருசலேம் நகருக்கு போகிறதை பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பார்வையில் எந்த மனுஷனையும்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். இந்த தலைவராக இருக்கிற நாட்டில் இந்த தலைவர் இருக்கிற பொழுது ரட்சிப்பு நடக்காது, இந்த தலைவர் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர், சபையை துன்பப்படுத்துகிறவர் என்று என்னவெல்லாம் யோசிக்கலாம். அது நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, அவ்வளோதான். ஆனால் தேவன் ஒரு சவுலாக இருந்த பவுல் சபையை துன்பப்படுத்தினார். யாரும் நினச்சி பார்க்கல. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் மாற்றி சபையை இடித்தவனை சபையை கட்டும்படியாக செய்தார். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தது அப்போஸ்தலனாகிய பவுலாகத்தான் இருக்கிறார். ஆகவே தான் தேவனுக்கு விரோதமானவர்களையே தேவன் பக்கமாக எடுக்க முடியும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் பக்தியுள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம தேசத்தில் வேறு தெய்வத்தை ஆராதிக்கிற மக்கள் இருக்கலாம்.
அது நமக்கு ஒருவேளை தவறுன்னு சொல்லி யோசிக்கலாம், தவறு தான். ஆனால் அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டு இந்திய தேச மக்கள் ரட்சிப்புக்காக அவர் காரியங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை மாற்றுவார். பரிசுத்தபிதா, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு எந்த மனுஷனையும் எந்த ராஜாக்களையும் நீ பயன்படுத்த முடியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறுவதற்கு, அதிசயம் நடைபெறுவதற்கு நீ எந்த மனுஷனை கொண்டும் உம்மால் மாற்றத்தை கொண்டு எங்களுக்கு செய்ய முடியும். அப்படியே செய்வீராக. உங்களுடைய கருத்தில் தாழ்த்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.